ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு இனிப்பு ஐட்டம் தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஒரு இனிப்பு போண்டான்னு சொல்கிறதா இல்லை இனிப்பு ரவை பணியாரம்னு சொல்கிறதா என்னென்னு தெரில. வாங்க அதை நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு அளவு மைதா எடுத்துக்கிட்டேங்க. ஒரு சில்வர் பவுல் சின்ன கப்பு, அதில் ஒரு கப்பு அளவு மைதா எடுத்துக்கிட்டு அதே கப்பில் நம்ம அந்த ஒரு கப் மைதா எடுத்தோம் பார்த்திங்களா, அதே அளவு கப்புலேயே கொஞ்சம் ரவையும் எடுத்துக்கிட்டேன். வறுக்காத ரவை தான், பச்சை ரவை தான், வறுத்த ரவை கிடையாது. பச்சை ரவையை ஒரு கப்பு எடுத்துக்கிட்டேன். ஒரு கப்பு மைதா, ஒரு கப்பு ரவை, அதுவும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அதே கப்பில் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறலாம். இது வந்து ஒரு ஸ்வீட் தாங்க, ஸ்வீட் பணியாரம். அதாவது பணியாரம், ரவை பணியாரம்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டிலலாம். எங்கள் அம்மாலாம் இந்த தீபாவளி டயத்தில் இதை வந்து செய்வாங்க. எங்களுக்கெலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம், ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அந்த ஒரு கப்பு ரவை, ஒரு கப்பு கோதுமை மாவு, ஒரு கப்பு மைதா எடுத்துருக்கோம் இல்லையா, அதே கப்பில் ஒரு கப்பு சர்க்கரையும் எடுத்துக்கிறலாம். நம்ம வந்து 3ல் 1 பங்கு சர்க்கரை சேர்த்துருக்கோம். நம்ம இனிப்பு அதிகம் தேவையில்லாதவங்க அரை கப்பு கூட எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ஒரு கப்பு எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 4 பொருள் எடுத்தாச்சு. ஒரு கப்பு கோதுமை மாவு, ஒரு கப்பு ரவை, ஒரு கப்பு மைதா, ஒரு கப்பு சர்க்கரை எடுத்ததுக்கப்புறம் அதுலேயே ஒரு முட்டையவும் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை போட்டோம்னா அதனோட டேஸ்ட்டு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் முட்டை ஊற்றிருக்கேன். முட்டை ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, அந்த சர்க்கரையை தூக்கி கொடுக்கறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு, ஏன்னா அந்த இனிப்புக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க, அதனால் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு அரை ஸ்பூன் அளவு சோடா மாவு எடுத்திருக்கேங்க. ரொம்ப போட்டால் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் நான் எப்போவும் சோடா மாவு ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேங்க. கொஞ்சம் கம்மியாக தான், தேவைப்பட்டால் மட்டும்தான் போட்டுக்கிருவேன். மற்றபடி நான் அதிகமாக வந்து அதை பயன்படுத்துறதில்ல. ஓகே, சோடா மாவு ஒரு அரை ஸ்பூன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம், அதையும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். என்னென்னா அந்த வாழைப்பழம் வந்து ரொம்ப பழுத்து போச்சுங்க. இந்த மழை டைம் வந்து ரொம்ப பழங்கள் சாப்பிடாமல் இருந்ததுனால பார்க்கல நான், அதனால் அந்த வாழைப்பழம் வந்து ரொம்ப பழுத்து போச்சு. பழுத்த பகுதியெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 ஏலக்காய் எடுத்து அதையும் நசுக்கி உரலில் வச்சு நல்லா நசுக்கிட்டு பிச்சு அதையும் போட்டாச்சு. வாழைப்பழம் போட்டதுக்கப்புறம் ஏலக்காய் போட்டுட்டு தண்ணி விட்டு நல்லா நம்ம வந்து பிசைஞ்சுக்கிறலாம். இந்த மாவை நம்ம வந்து எந்த அளவுக்கு நல்லா அடித்து பிசைகிறோமோ அந்த அளவுக்கு வந்து இது டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்கங்க. இனிப்பு பலகாரம் தான் இது. எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மாலாம் தீபாவளி டயத்துலலாம் கண்டிப்பாக இது செய்வாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தீபாவளி டயத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் போய் உக்காந்துக்கிட்டு அம்மா அதை பணியாரம் கொடுங்கன்னு கேட்போம். சாமி கூட கும்பிட்றதுக்கு முன்னாடியே எங்கள் அம்மா, என்ன சாமி உங்களுக்கு மிஞ்சின சாமி, என்ன சாமி, இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தீபாவளி டயத்தில் இந்த செய்வாங்கன்னா எடுத்து கொடுத்துருவாங்க, நாங்களும் வாங்கி சாப்பிட்ருவோம். இது வந்து என்னென்னா இந்த சூடாக சாப்பிட்றத விட இந்த பணியாரம் வந்து ஆற வச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து இந்த ரவை பணியாரம் வந்து ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் கெட்டியாக போட்டால் போண்டா, கொஞ்சம் தண்ணியாக போட்டால் அப்பம், அவ்வளோதான். அது இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப நாள் இதை செய்யணும்னு நினச்சிட்டே இருந்தேங்க. அதனால் இன்றைக்கி செஞ்சேன். சரி, அதையே நம்ம வந்து ஒரு வீடியோவாக போட்டு விட்றலாம் அப்படின்னு தான் போட்டுட்ருக்கேன். ஓகே, நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு மணி நேரம் கொஞ்சம் நேரம் எடுத்து ஒரு ஓரமாக வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாவு வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த புளிக்காது. 1 மணி நேரம் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டு எடுத்தோம்னா அந்த சாஃப்டாகவும் இருக்கும், கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே, ஊற வச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறமும் கொஞ்சம் நல்லா கையை விட்டு நல்லா அடித்து பிசைஞ்சுக்கிறலாம். நம்ம அப்பம் மாதிரி சுடணும்னா வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியாக போட்டோம்னா கொஞ்சம் அப்பம் மாதிரி வரும். இல்லை நம்ம கெட்டியாக போண்டா மாதிரி சுட்டு எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கெட்டி பதத்துக்குள்ளே வச்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் போண்டா மாதிரி தான் கொஞ்சம் போட்டேன். கொஞ்சம் பெரிய சைஸாகவே போட்டேன் போல் இருக்குது, அதனால் கொஞ்சம் பெருசாக வந்தது போண்டா. ஆனால் கொஞ்சம் ஹார்டாக தாங்க இருந்தது, சாஃப்டாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா சோடா மாவு வந்து நம்ம அதிகமாக போட்டோம்னா சாஃப்டாக இருக்கும். நம்ம சோடா மாவு வந்து கம்மியாக போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்தது. இருந்தாலும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்ததுங்க. உண்மையிலே எனக்கு இந்த ரவை பணியாரம் வந்து ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். சாயந்தர டயத்தில் பிள்ளைங்க ஸ்கூலில் விட்டு வர்ற நேரத்தில் நம்ம ஈஸியாக இதை வீட்டில் இருக்கிற பொருளை எடுத்து டக்கு புக்குன்னு பிசைஞ்சு அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் போட்டு கொடுத்தோம்னா அந்த டீ போட்டு இதையும் கொடுத்தா சாப்பிட்டுருவாங்க பசங்க. சூப்பராக இருக்கும். என் பெரியவங்க கூட இதை விரும்பி சாப்பிட்றவங்க இருக்காங்க. கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக வேணுங்கிறவங்க இனிப்பு கம்மியாக போட்டும் செய்யலாம், சூப்பராக இருக்கும். இந்த பணியாரத்தை வந்து சூடாக சாப்பிட்றத விட கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த பணியாரம். நான் அப்போ
வீட்டில் செய்ய முடியலைன்னா கூட எங்கள் ஊருக்கெலாம் ராமநாதபுரம்லாம் போனேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து ஸ்நாக்ஸுக்குன்னே இருக்கிற ஊருன்னு கூட சொல்லலாங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே வடக்கடை, போண்டா கடை, பஜ்ஜி கடை, அந்த அந்த முட்டைக்கோசுன்னு ஒன்று செய்வாங்க. அதாவது இங்கே வெடி கேக்குன்னு சொல்கிறாங்க. அந்த வெடி கேக்லாம் ஊரில் போனால் தாங்க, ஊரில் வாங்கி சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஊருக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், வர்ற வரைக்கும் எனக்கு அந்த வெடி கேக்கு, இந்த மாதிரி இனிப்பு போண்டாலாம் அங்கே சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எந்த பக்கம் திரும்புகிற திசையெல்லாம் ஒரே ஸ்நாக்ஸ் கடையாக தாங்க இருக்குது. கையில் காசு தாங்க இருக்கணும் இங்கே. அந்த அளவுக்கு ராமநாதபுரம், மதுரை அந்த மாதிரியெல்லாம் சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே, பேசிக்கிட்டு போண்டாவும் சுட்டு எடுத்தாச்சு. அதாவது கெட்டியாக போட்டால் போண்டா, தண்ணியாக போட்டால் அப்பம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.